சரி வாங்க பிரசன்னா. அந்த இடத்த வந்து மேஜர் லோ இது பண்ணிக்கலாம் ப்ரோ. கீழே அது வந்து மைனர் லோ மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஹை அது கன்சால்டேட் அந்த இது போடலாமா ப்ரோ? பாக்ஸ் அந்த இது சேனல் லோல டச் பண்ணி கண்டிப்பா எங்க போகும்? டெஸ்டினேஷன் எங்க போகும்? மேல ரெசிஸ்டன்ஸ் மேல மேல கண்டிப்பா போகும். ஆமா ஓகே இப்போ சென்டர்ல நீங்க கண்டிப்பா மேல போகும். தட்ஸ் குட். இமாஜின் என்ன பண்ணலாம்? வீக்லி போலாம். வீக்லி குட். வீக்லி லோ இது வீக்லி லோ வந்து அந்த கிரீன் வீக் இருக்கு அதுக்கு மேல இத சொல்லலாமா? லோ வீக்லி லோ சொல்லலாம், இது கீ லெவல்னு சொல்லலாமா? தட்ஸ் குட். என்ன வேற டெய்லி போலாமா? வேற மேல டெய்லி போயிடலாம் ப்ரோ. சோ டெய்லி லோ என்ன இருக்கு? இப்போ வீக்லி ரெசிஸ்ட் கீ லெவல் இருக்கா? என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை போலாம் ப்ரோ. சேம் ஹை வச்சு இதுதான் ப்ரீவியஸ் லோ. இப்போ சேம் ஹை வச்சு இதுதான் ப்ரீவியஸ் லோ. இந்த இம்பல்ஸ்க்கு 50% என்ன பண்ணுது? ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் என்ன ஆகும்? அப் ஆகலாமா டவுன் ஆகலாமா? அப் தட்ஸ் குட். இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? இந்த ட்ரெண்ட் லைன் போலாமா? கீழ இருந்து போலாம் ப்ரோ. சப்போர்ட் இது ட்ரெண்ட் லைன். என்ன அந்த ட்ரெண்ட் லைனோட அந்த இடம் டச் ஆகுது. அந்த புல்லிஷ் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? டச் அப் புட்டு மேல ஏறலாம் ப்ரோ. மேல ஏறலாமா? இதுல டச் அப் புட்டு மார்க்கெட் மேலே போலாமா? ரன் பண்ணவா? ஆமா ஒரு கேண்டில் மட்டும் ப்ரோ. இந்த கீ லெவல்ல லைட்டா ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட்ல பண்ணலாமான்னு பாருங்க. கரெக்ட்டா பண்ணவும் முடியும். எஸ் இந்த பேஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மென்ட் வருதா? அந்த விக் கிரீன் கலர் அந்த விக் கிட்ட அதுக்கு என்ன வெயிட் பண்ணுமா? இப்ப ரன் ஆயிட்டு இருக்குறது கீ லெவல். இப்போ என்ன பண்ணலாம்? एक्चुअली என்ன அது ரீடெஸ்ட் எடுத்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துச்சா? என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம் ப்ரோ. பை பண்ணலாமா? are you sure? ஸ்டாப் லாஸ் இல்ல அந்த சப்போர்ட் இந்த கேண்டில் வருதோவா? டார்கெட் 2 1:2. எப்படி டெஸ்டினேஷன் எது நமக்கு மேல ரெசிஸ்டன்ஸ். சோ அப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஆப்பர்சூனிட்டி பை ஆப்பர்சூனிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம். சூப்பர். ரன் பண்ணவா? ஓகே ரன் பண்ணு. இது வந்துட்டா? சோ நெக்ஸ்ட் என்ன ஆச்சு? இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? என்ன பண்ணிருக்கு? அந்த இத பிரேக் பண்ணிருக்கு ப்ரோ. பிரேக் பண்ணிருக்கு. என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல ஒரு இந்த லைன் எடுத்துக்கலாம் ப்ரோ. சப்போர்ட்டா. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாமா இங்க? என்ட்ரி அந்த இடத்துல என்ட்ரி போலாம் ப்ரோ. are you sure? போலாம். ஸ்டாப் லாஸ் இதுவா? ஸ்டாப் லாஸ் அந்த இது கீழ ப்ரோ. அந்த கிரீன் இல்ல மேல அந்த இடம் ப்ரோ. கீழ லைட்டா இது வைக்கலாமா? 1:2 ஆமா ப்ரோ. 1:2 ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடுச்சா? சோ இது வரைக்கும் போறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? என்ட்ரி சார் என்ட்ரி எடுக்கலாம். இத வேற ஏதாவது என்ட்ரி எடுக்கலாமா? ஒரு ஸ்ட்ராங் ஹேமர் வந்து அந்த இடத்துல ஒரு பை போடணும். ஆனா இப்பதான் இது பை போட்டுருக்கணும் ப்ரோ. உடனே அடுத்த பை போடலாமா? அது உங்க விருப்பம் தான். if you can utilize you can go. டார்கெட் 1 ஹிட்டா? சரி ப்ரோ. 2 அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஹிட் அடுத்தது என்ன பண்ணலாம்? 3 எடுக்கலாம். அந்த இடத்துல ஹேமர் ஃபார்ம். சரி வெயிட் பண்ணானே வெயிட் பண்ணணும் விஷயம். வெயிட் பண்றோம். ஸ்டாப் லாஸ் ஓட பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கலாம்ல? இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் இல்ல ஸ்டாப் லாஸ் ஓட இன்னும் என்ன பண்ணலாம்? பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு
So stop loss will be க்ளோஸ் ஆகி so இப்போ என்ன காமிக்கும் ஓகே இந்த இடத்துல more than times ஆக்ட் ஆகுதுல அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஆமா ப்ரோ கீழ வர சோ அதே மாதிரி ட்ரெண்ட் லைட்டா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாமா ஏன்னா மார்க்கெட்டோட மூவ்மென்ட்க்கு ஏதாவது நம்ம என்ன பண்ணிடணும் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணலாம் இப்போ என்ன பண்ணலாம் ட்ரெண்ட் லைன் அட்ஜஸ்ட்மென்ட் இப்போ என்ன பண்ணலாம் இன்னும் என்ட்ரி போலாமா என்ன பண்ணலாம் சப்போர்ட்ல லெஃப்ட் பை போலாம் ப்ரோ அது உடைக்காத வரைக்கும் என்ன பண்ணலாம் பிரேக் பண்ணிடுச்சு என்ன பண்ணலாம் பை போலாம் ப்ரோ ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு கீழ வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் ஓகே டார்கெட் 1:2 ஓகேலாம் ப்ரோ 1:2 ரன் பண்ணலாமா ரஷன் பண்ணுங்க 1:1 கிட்ட 1:1 கிட்ட 1:2 கிட்ட ஆமா ப்ரோ சூப்பர் ப்ரோ ஹிட் ப்ரோ சூப்பர் வேற என்ன அடுத்த என்ட்ரி போறீங்களா என்ன பண்ணலாம் ப்ரோ அந்த இதுல அது டவுட்டாவே இருக்குது ப்ரோ அந்த இடம் பை போலாம் இந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் செல்லலாம் அப் ட்ரெண்ட் தான் பை போலாம்ங்கறீங்களா போட்டுக்கலாம் ப்ரோ முன்னாடி இதுதான் போடணும் போட்டா ரைட் ஸ்டாப் லாஸ் ஆமா அந்த கிரீன் இதுகிட்ட தான் ப்ரோ இதுதான் லோ ஏன்னா ஹையா பிரேக் பண்ணிச்சுனா எதுக்கு யூஸ் லோ இந்த கிரீன் ஓகே சோ ரன் பண்ணலாமா 1:2 போலாமா போடுங்க ப்ரோ ஸ்டாப் லாஸ் ஹிட் செக் ஸ்டாப் லாஸ் ஹிட் நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அந்த ரீடெஸ்ட் எடுத்ததனால ரீடெஸ்டிங் ட்ரெண்ட் லைன் அட்ஜஸ்ட்மென்ட் நாளை இந்த இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் என்ன பண்ணுது 50% ரீடெஸ்ட் எடுத்துச்சு மேல ஆமா சோ இது வந்து லாஸ் ஆகுது நெசசரி தான் ஓகேவா சோ லைக் 2% ஆஃப்டர் ப்ராஃபிட் பட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் என்ன மேல போகும்போது அப் ட்ரெண்ட்ங்கிறது இந்த இடத்துல தெளிவா தெரியுதா இந்த இடத்துல மேல போகும்போது ப்ரெடிக்ட் பண்றது என்ன ஆகுது தெளிவா இந்த இடத்துல தெரியுது சோ நம்ம பாக்குறப்பலாம் என்ன பண்ணிக்கணும் இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லெவல் அந்த ரீடெஸ்ட் வேற ஒண்ணுமே இல்லை மிஸ்டேக்ஸ் அப்படி இல்லை ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி டேக்கிங் த ஹிட் அவ்வளோதான் ரன் பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரீடெஸ்ட் இடத்துல அந்த இடத்துல ஒரு கோட்டை போட்டுட்டு மார்க்கெட்டை சுருக்குங்க மேல ரீடெஸ்ட் எடுத்த இடம் இதெல்லாம் சொல்றீங்க இல்ல மேல நான் இது அப்பா ஆன பாயிண்ட் கிடையாது டவுன் ஆன பாயிண்ட் அந்த ரீசன்ட் பாயிண்ட் அந்த இடத்துல லைட்டா கோடை மட்டும் போட்டு மார்க்கெட்டை சொல்லி நீங்க எப்படி கூட போட்டீங்க நான் டீடைல் கேட்டேன் ஹரிசாண்டல் லைன் கேட்டேன் எனக்கு அப்பதான் தெரியும் ஆமா ரே போட்டிருக்காரு எனக்கு ஹரிசாண்டல் லைன் அப்பதான் தெரியும் எனக்கு அடுத்த டைம்ல நான் ஓகே அந்த இடத்துல ஜூம் பண்ணுங்க முன்னாடி கொஞ்சம் பெருசு பண்ணுங்க ரொம்ப சொல்றாங்க அந்த ஏரியாவை அது நல்ல ஒரு அதை பாருங்க கீ லெவலா அப்படின்னு பாருங்க முன்னாடி கொஞ்சம் லெஃப்ட் வாங்க ப்ரோ கீழே இது பேர் ப்ரோ லெஃப்ட் மார்க்கெட் ஷார்ட் இருக்குன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் சிம்பிளா குறுக்கல எனக்கு நவுத்த சொன்னேன்னா நான் பார்க்கணும்ல அதுதான் ஓகே ப்ரோ ஓகே நன்றி ரேட் இது மாதிரி தான் இருக்கு ப்ரோ ஆர்த்தி ப்ரோ அப்படியே சார்ட்ட ஜூம் பண்ணுங்களேன் இப்ப அங்க போங்க ப்ரீவியஸ் லோ கட் ஆகாத வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்ட் ப்ரீவியஸ் லோ கட் ஆயிடுச்சுல கட் ஆகணும்னா சொல்லிடு டவுட் கேட்டுறேன் இருங்க ப்ரீவியஸ் லோ கட் ஆகாத வரைக்கும் அப் ட்ரெண்ட் நீங்க சோ கட் ஆச்சு இப்ப மேல போகுதுன்றீங்க இப்ப அது கட் ஆயிட்டும் மேல ஹைய பிரேக் பண்ணி மேல போகணும்னா அது ரீடெஸ்ட் ஆனா அது கட் ஆயிடுச்சுன்னா டவுன் ஆயிடுச்சுன்னா அது ப்ரீவியஸ் லோ கட் ஆயிடுச்சு டவுன் ட்ரெண்ட் ஆகுது மார்க்கெட் எதை கன்சிடர் இதுதான் நீங்க வந்து டவுட் ஆகிக்க நல்ல பாயிண்ட் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸ் தான் சோ இது என்ன இதுக்குள்ள இருக்கலாம் மைனர் லெவல்ஸா மேஜர் லோ இதுதான் இந்த லோ பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் என்ன இன்னும் மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம்
வை நான் மந்த்லில உடையலையா? மந்த்லில உடையல. மந்த்லில உடைஞ்சாலே இந்த மார்க்கெட் கீழே விழும். இன்னும் நம்ம ஏன் மேல போறோம்? மேஜர்லும் இன்னும் உடையல. அப்ப என்ன பண்றோம்? இந்த இடத்துல வீக்லி ஹை எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன பண்றோம்? டெய்லி இந்த இடத்துல டெய்லி ஹை எங்க இருக்கு, இதோ இருக்கா. என்ன பண்றோம்? we want to be wait with the market, right? 4 hours என்ன பண்றோம்? 4 hours இதோ இருக்கா. நம்ம ஏன் இவ்வளவு இதா இருக்கும்? இந்த 4 hours இதை உடைச்சா நமக்கு டெய்லி ஹை வரைக்கும் போகுமா? 50 minutes ஹை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போமா? இந்த 50 minutes ஹை உடைச்சிருக்கா இல்லையா? கரெக்டா? என்ன பண்ணிருக்கு? 50 minutes ஹை உடைக்கல. உடைச்சா என்ன ஆகும்? ஹை போகும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லெவல் ஹை போகும். 50 minutes வச்சா 4 hours ஹைக்கு போகும். ஓகேவா? 4 hours ஹைக்கு போகும். அந்த 50% ரீடெஸ்ட் கூட வைக்கலாம். அதனால ரெண்டு டார்கெட் வைக்கலாம். டார்கெட் 1 50% ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. டார்கெட் 1 என்ன ஆகலாம்? ஓகே. 50 ரீடெஸ்ட் கூட 50% வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால ரெண்டு டார்கெட் வைக்கலாம். நான் ஒரே டார்கெட் வச்சிருக்கேன். ஓகே, இப்ப 50 மினிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கு. அப்போ 4 ஹவரோட லோ எங்க இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்றீங்களா நீங்க? ட்ரேட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண சொல்றீங்க. நீங்க என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கீங்க அதை எடுத்து போங்க. ஓகே. பட் லெவல்ல மென்ஷன் பண்ணுங்க. இங்க பாருங்க 4 hours ஹை. 4 hours ஹை இதுதான். இந்த ஹையை வச்சிட்டு இது வரைக்கும் போகும். அதுக்கு இடையில டார்கெட் 1 இது. புரியுங்களா? நான் வச்சிருக்கேன் தெரியுதா? ஓகே ஓகே. டார்கெட் 1 இது. இதையும் உடைச்சிட்டுனா இதுக்கு போகும். இதையும் உடைச்சிட்டுனா மார்க்கெட் எங்க போக ஆரம்பிச்சிடும்? ட்ரெண்ட் நெக்ஸ்ட் லெவல் எங்க? நெக்ஸ்ட் எங்க? இது. இதையும் உடைச்சிட்டுனா டெய்லியா? இதையும் உடைச்சிட்டுனா டெய்லி தானே? இவ்வளவுதான். எஸ்.